அதாவது ஊருக்கெல்லாம் நான் விபூதி குடிப்பேன், இப்ப டிவி காட்சியில எனக்கே விபூதி அடிச்சிட்டாங்கப்பா அப்படின்ட்டு பழனி முருகர் கெஞ்சாத குறையா ஆயிப்போச்சு. ஏன் அப்படின்னா 100 கோடி மதிப்புள்ள ஒரு இடத்த, அது கோயிலுக்கு சொந்தமான ஒரு இடத்த 2 கோடியோ 3 கோடிக்கோ அவ்வளோ கம்மியில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு இஷ்யூ ஓடிட்டே இருந்து, ஃபர்ஸ்ட் இதை நாங்க பண்ணவே இல்லை, ஒண்ணு நடக்கவே இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் இப்ப நடந்துருச்சு, ஆனா அதிகாரியை தூக்கி இருக்கோம், நடவடிக்கை எடுத்திருக்கோம்ன்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல நம்ம இந்த கோயிலினுடைய இந்த நிலத்தினுடைய பேக்ரவுண்டை பாத்துருவோம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது பழனி கோயிலினுடைய அடிவாரத்துல இருக்கக்கூடிய 1 ஏக்கர் 40 சென்ட் நிலம். இந்த நிலம் பார்த்தோம்னா 1888 தண்டாயுதபாணி மடத்துக்காக இந்த நிலம் நன்கொடையா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி கொடுக்கும் போதே என்ன சொல்லி இருக்கிறாங்க, என்ன கண்டிஷன்ஸ் எழுதப்பட்டிருக்குன்னா, இந்த நிலத்தை ஒன்லி ஃபார் மடத்தினுடைய பயன்பாட்டுக்காகவும் கோயிலுக்காகவும் பக்தர்களுடைய வசதிக்காகவும் மட்டும்தான் பயன்படுத்தணுமே தவிர, இதை வேறு வகையில இந்த நிலத்தை மாத்துறதோ அல்லது யாருக்கும் விற்கிறதோ பண்ணக்கூடாது அப்படின்ற கண்டிஷனோட தான் அந்த நிலத்தை கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்கு பின்னாடி காலத்துல 1888 கொடுத்ததுனால பின்னாடி காலங்கள்ல பார்த்தோம்னா பல பேர் இதை ஆக்கிரமிக்கிறதுக்கு நிறைய முயற்சி நடந்திருக்கு. ஒவ்வொரு பீரியட்லயும் யாராவது இதை ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க. கடைசியில இது பார்த்தோம்னா 2020க்கு பிறகு இதுக்கு பார்த்தோம்னா இந்த நிலத்தை கோயில் நிலம் அப்படின்னு மீட்கிறதுக்காக சட்ட போராட்டம் பெருசா நடந்திருக்கு. அப்போ ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு இந்த கேஸ். கோயில் தரப்புல இருந்து போயிருக்காங்க. ஆமா, போயிட்டு இந்த நிலம் மடத்துக்கு தான் சொந்தமானது அப்படிங்கிறது 2025ல உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. மாரிமுத்து அப்படிங்கிற ஒரு ஜாயிண்ட் கமிஷனர் இதுக்காக வழக்காடி இந்த நிலம் கோயிலுக்கும் மடத்துக்கும் தான் சொந்தமானதுன்னு சொல்லிட்டு இதோடைய தேவஸ்தானம், பழனி கோயிலினுடைய தேவஸ்தானம் இதுல ஒரு பார்ட்னர் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ கடைசியில அந்த நிலம் எப்படி பயன்படுத்தப்பட்டு வந்திருக்குன்னா, அந்த கோயிலினுடைய பார்க்கிங்காக பயன்படுத்தப்பட்டு வந்து, அதாவது கடந்த திமுக ஆட்சியில 2025ல இத செப்டம்பர் 12 இதை மீட்டு எடுத்திருக்காங்க. மீட்டு எடுத்து அந்த நிலத்தை பார்க்கிங்காக செலவு பண்ணி அதுல வர வருமானத்தை கோயிலுக்காக செலவு பண்ணிருக்காங்க. ஓகே, அந்த பத்திரத்துல இருக்கபடியே செஞ்சிருக்காங்க. இது மறுபடியும் எப்படி சேலுக்கு போச்சு? இதுல பார்த்தோம்னா மறுபடியும் ஒரு சிலர் இந்த நிலத்தை ஆக்கிரமிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டே ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இருக்கலாம். சரி, ஜூலை மாசம் இதுக்கான மறுபடியும் இந்த நிலத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கான முயற்சி மாற்றம் வந்த பிறகுதான் ஜூலை மாசம். கரெக்ட். ஜூலை 6ஆம் தேதி இந்த நிலம் பார்த்தோம்னா வெள்ளத்துறை சேதுபதி அப்படிங்கிற 2 பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. வித்தவர் பேர் முருகதாஸ் அப்படின்னு ஒருத்தர். ஓஹோ, முருகதாஸ். ஓகே. போலி ஆவணங்களை வச்சுக்கிட்டு அவர் ஒரு பேர், ட்ரஸ்ட் ஒரு பேர் வச்சுக்கிட்டு இந்த நிலம் ஏன் ட்ரஸ்டுக்கு சொந்தமானது, பழனி தண்டாயுதபாணி ட்ரஸ்ட்னு ஒண்ணு இருக்குது, அதே மாதிரி இவர் தண்டாயுதபாணி கூட சில வார்த்தைகள்லாம் சேர்த்துக்கிட்டு இன்னொரு ட்ரஸ்ட், அந்த ட்ரஸ்ட் இந்த நிலம் ஏன் சொந்தம், எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை வச்சு வெறும் 2 கோடி ரூபாய்க்கு, 100 கோடி வேல்யூ உள்ள லேண்ட வெறும் 2 கோடி ரூபாய்க்கு இவர் அந்த 2 பேருக்கு மாத்தி இருக்கிறார். அதாவது அவர் வித்திருக்காரு, அந்த புரோக்கர் வித்திருக்காரு. ஆமா, நான் என்ன கேக்குறேன்னா, நீ இந்த நிலம் உங்களுக்கு சொந்தமானதுனே கூட வச்சுக்கோ, 100 கோடி ரூபாய் வேல்யூ உள்ள லேண்ட எவனாவது 2 கோடி ரூபாய்க்கு விற்பாங்க? யாரா இருந்தாலும் 100 கோடி கவர்மெண்ட் வேல்யூட அதிகமா விக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன் 100 கோடி வேல்யூ உள்ள ஒரு நிலத்தை 2 கோடிக்கு அந்த அதிபூர்வமான அதிகாரப்பூர்வமா இல்லாத ஒரு ட்ரஸ்ட் அவர் வித்தாரு, அந்த புரோக்கர் எப்படி வித்தாரு? கேட்கும் நமக்கே தெரியுது இது ஒரு பெரிய ஃப்ராடு நடந்திருக்கு. இதை எப்படி ஒரு ரெஜிஸ்ட்ரார் சப் ரெஜிஸ்டர் இந்த நிலத்தை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிறது, அது எவரு அனுமதிச்சாரு? 100 கோடி ப்ராப்பர்ட்டி ஏன் 2 கோடி விக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாருல. நமக்கே இதுல டவுட் வருது, 100 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி எப்படா ஒருத்தர் 2 கோடி ரூபாய்க்கு விற்பான் அப்படின்னு. ஆனா சப் ரெஜிஸ்ட்ராருக்கு இந்த டவுட் வரல. அவர் என்ன புதுசா அவர் வந்திருக்காருங்க, லீவ்ல வந்ததுனால தெரியல. கரெக்டா அந்த என்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கணுமோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிற அன்னைக்கு அடுத்த நாள் கொடைக்கானல்ல இருந்து வந்திருக்காரு. இதுக்குன்னு கிளம்பி அடுத்து கொடைக்கானலுக்கே போயிருக்காரு. கரெக்டா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிற அன்னைக்கு வந்திருக்காரு. அதுதான் இடிக்குது, என்னன்னு புரியல. அவர் பழனி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அன்னைக்கு ஒரு நாள் தான் சப் ரெஜிஸ்டரா இருந்திருக்காரு. அதான், அதுக்கு முன்னாடியும் இல்ல அதுக்கு அப்புறமும் இல்ல. அவர் அன்னைக்கு ஒரு நாள்லயே அந்த நிலம் கைமாறப்பட்டிருக்கு, பத்திரப்பதிவு ஆயிருக்கு. இப்படி ஒரு மிகப்பெரிய மோசடி அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த மோசடியை எதிர்த்து திருப்பி கோயில் நிர்வாகத்தில இருந்து மறுபடியும் கடிதம் அனுப்புறாங்க. இந்த நிலம் மோசடியா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு, இந்த ரெஜிஸ்டர் கேன்சல் பண்ணணும் அப்படின்லாம் கோயில் நிர்வாகத்துல இருந்து கேக்குறாங்க. அப்பதான் இது பெரிய சர்ச்சையா மாறுது, புகாரா மாறுது. அப்புறம் தான் நம்ம உள்ள போய் தோண்டி பார்த்தோம்னா இவர் இத ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்த சப் ரெஜிஸ்ட்ரார்
ஒரு நாள் தான் அங்க ரெஜிஸ்ட்ரார் ஒரு இருந்திருக்காரு. நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் சப் ரெஜிஸ்ட்ரார் இருந்திருக்காரு. ரைட்டு. அவர் வந்து கொடைக்கானல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சரி. 6ஆம் தேதி பழனி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல 2 பேர் லீவ் போடுறாங்க. அதனால இவர் வந்து இங்க வராரு, ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் கொடைக்கானலுக்கே போயிடுறாரு. லீவ் போட்டாரோ போட வைக்கப்பட்டாரோ, ஏன்னா அதற்கு முன்னாடியே பல வாட்டி இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான வேலை பார்த்திருக்காங்க. அதை நீங்க குறிப்பிட்ட அந்த ஜாயின்ட் கமிஷனர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து இதை தடுத்ததாகவும் வந்து சில தகவல்கள் வந்து சொல்லப்படுது. இப்ப இந்த 6ஆம் தேதி ரெஜிஸ்டரா இருக்கு இல்லைங்களா, அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி 3ஆம் தேதி இதை ரெஜிஸ்டர் பண்றதுக்கான வேலை அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நாளே கோயில் நிர்வாகத்துல இருந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு கடிதம் கொடுத்துருக்கு. இது கோயிலுக்கு சொந்தமான இடம், இது ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அதனால சரி அப்படியே கிடப்புல வச்சிருந்துருக்காங்க. இப்ப லெட்டர் மேல லெட்டர் கோயில்ல இருந்து வந்துகிட்டே இருக்குது. இந்த ஆபீஸ்ல இருக்கக்கூடிய சப் ரெஜிஸ்ட்ராரே இது ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தா மாட்டிக்குவாரு. அப்ப இது எப்படி தெரியணும் அப்படின்னா, ரெஜிஸ்டர் ஆயிடணும், ஆனா தெரியாம ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. தெரியாம எப்படிங்க ரெஜிஸ்டர் தெரியாது. இந்த நிலத்துக்கு பின்னாடி இந்த மாதிரியான கேஸ் இருக்குது, இத்தனை முறை இது கோர்ட்டுக்கு போயிருக்குது, இது கோயிலுக்கும் இப்படியான பிரச்சனை எல்லாம் இருக்குதுன்னு ஹிஸ்டரியே தெரியாத ஒரு சப் ரெஜிஸ்ட்ரார் வந்து உட்காந்து அவர் இதை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாரு. ஏன்னா அவருக்கு ஹிஸ்டரி தெரியாது. ஏதாவது ஒரு நிலத்தை வாங்குறவங்க விக்கிறவங்க யாரா இருந்தாலும் வில்லங்கம் பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு தேதியில ஆன்லைன்ல போய் அந்த என்ன சர்வே என்னன்னு போட்டாலே அதுல என்னென்ன வில்லங்கம் இருக்கு, யார் பேர்ல இருக்கு, எத்தனை வாட்டி பதிவு மாட்டி இருக்காங்க, ஓனர் யாரு, எல்லா டீடைலும் ஆன்லைன்ல வந்துரும். 5 லட்சம் ரூபாய்க்கு லேண்ட் வாங்கினாலே இதெல்லாம் பார்த்துட்டு தான் வாங்குவாங்க. நீங்க 100 கோடி இதுவே 2 கோடிக்கு வாங்குறீங்க, 5 லட்சத்துக்கே இவ்வளவு 2 கோடிக்கு நீங்க வாங்குறீங்க. நீங்க இதை எப்படி பார்க்காம விட்டீங்க? ரெண்டாவது, வெறும் சப் ரெஜிஸ்ட்ரார் மட்டும் எப்படி ஒரு பத்திரப்பதிவு அப்படி வேலையை பார்த்திருப்பாரு? வாங்குறவங்க விக்கிறவங்க சப் ரெஜிஸ்ட்ரார், இது கீழே வேலை பார்த்தவங்க, இவங்க எல்லாருமே இருந்திருப்பாங்க இல்லையா? மேல் அதிகாரிகளும் சேர்ந்துதான் இருந்திருப்பாங்க. ஏன் ஒருத்தர் கூட சொல்லல இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு? அப்ப இவங்க வந்து இங்க ஒரு பெரிய மோசடி நடந்திருக்குது அப்படிங்கறத வெளியில வரும்போது முதல்ல அரசு தரப்புல இருந்து பார்த்தோம்னா மோசடி எல்லாம் நடக்கல அப்படின்னு மறுக்கிறாங்க. தெரியாம பண்ணிருக்கிறாரு, நாங்க விசாரணை பண்றோம் அப்படின்ற ஸ்டேட்மெண்டோட அதை நிறுத்துறாங்க. அது பெரிய பிரச்சனையா மாறுது. எல்லா அரசியல் கட்சிகளும் பேச ஆரம்பிக்கிறாங்க, பெரிய இஷ்யூவா மாறுது, பக்தர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகு இன்னைக்குதான் வந்து பார்த்தோம்னா அரசு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நடந்தது உண்மைதான். அதாவது நடந்தது உண்மைதான், ஆனா அது அமைச்சர்கள் யாருக்குமே தெரியாம இவ்வளவு பெரிய இஷ்யூ ஓடிட்டு இருக்கு. இது 2-3 நாளா இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா ஓடுது. இதுல வந்து இன்னொரு கேள்வி என்னன்னா, ஜோதிமணி இருக்காங்களே, எம்பி ஜோதிமணி, காங்கிரஸ், அவங்களாம் சில ஆதாரத்தை வர வெளியிட்டாங்க. இல்ல இதெல்லாம் சும்மா அப்படி இப்படின்னு. இப்ப இது நடந்திருக்குன்னு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இது எப்படி அவங்க இப்ப எப்படி முட்டு கொடுப்பாங்க? இப்ப அவங்கதான் பாவம், நம்ம அவசரப்பட்டு நான் தான் அவுட்டா, நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. ஐயோ, உங்களை நம்பி நான் வேற ஹெவியா பர்ஃபார்மன்ஸ் போட்டு வச்சிருக்கேன்டா, இப்படி சட்டு நம்ம காட்டி கொடுத்துட்டீங்களேடா. வந்து சம்பந்தப்பட்ட ஆளை விட கூட இருக்கிற ஆள் ஓவரா சொல்லக்கூடாதுங்க. அதேதான். இப்ப அவங்க பாருங்க, ஈஸியா அதிகாரி மேல படி வேணா. தாவே காட்சியில இது ஒரு ஸ்டைல் வச்சிருக்காங்க, லஞ்சத்தை ஒழிக்கிறது புது ஸ்டைல். என்னன்னா 2 பேரும் சேர்ந்துதான் ஒரு டீலிங் பண்றது, மாட்டிக்கிட்ட அதிகாரி தூக்கி போடுறது. ஒண்ணுல சிம்பிளா இந்த கரூர் இப்ப போனார் பாத்தீங்களா விஜய், அப்போ அந்த நிகழ்ச்சி வந்து நேரடியாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு போட்டு காமிச்சாங்க. போட்டு காமிச்சதுக்கு வந்து பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இதுக்குதான் நாங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சோமா, இது காட்டக்கூடிய நிகழ்ச்சியா மாணவர்கள் கேட்டோன்னே, அது என்ன அடுத்த நாள் ராஜ்மோகன் அவர்கள் வந்து சொல்றாருன்னா, இல்ல நாங்க அந்த தலைமை ஆசிரியரை ரிசைன், அதாவது பதவியை விட்டு நீக்கிட்டோம் அப்படின்றார். இப்ப தலைமை ஆசிரியர் அவங்களா முன் வந்து விஜய் அவர்களுடைய வீடியோ போட்டு காட்டணும், வேற யாரும் நிர்வாகிகள் போய் அவரை கட்டாயப்படுத்தல. ஆமா, போட்டோ மாட்டுங்க அப்படின்னு கட்டாயப்படுத்துறாங்க. விஜய் மாமாக்கு பர்த்டே சொல்லுங்க, விஜய் அவர்களுடைய 2ல 1 பார்க்கலாம், நம்பரியா நண்பா, அந்த மாதிரியான வேலை எல்லாம் செய்யற யாரோ ஒருத்தர் போய் விஜய் அவர்களுடைய அந்த ஸ்பீச் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுங்கன்னு வற்புறுத்தலாம் இல்ல. தலைமை ஆசிரியரா முன் வந்து மக்களுக்கு இந்த மாதிரி, அதாவது மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் பேசுறாரு, அதை மாணவர்களுக்கு காட்டலன்னா எப்படின்னு தலைமை ஆசிரியரா முன் வந்து பண்ணாங்க. என்னதான் எங்க வீடியோ போட்டிருந்தாலும் அது வந்து ஒரு ஸ்கூல்ல தப்புன்றதுனால நாங்க வந்து ரிசைன் பண்ணிட்டோம். இதுவே வந்து இன்னொன்னா, ராஜ்மோகன் வந்து சிக்கினார் நடுவுல, கழுகார் பதில் அப்படின்னு ஒரு இஷ்யூ வந்து. அதுலயே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லஞ்சம் வாங்குறது உண்மை, ஆனா அதிகாரி வாங்குறாங்க அமைச்சருக்கு தெரியல. இப்ப ஒரு பத்திரிகை தெரியுது, ஆனா அமைச்சருக்கு தெரியல. சோ இந்த பேட்டர்ன் இவங்க கரெக்டா பண்றாங்க. எல்லா இடத்துலயும் லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா மாட்டிக்கும் போது அதிகாரிகளை கை காட்டுது, ஸ்கூல் பிரின்சிபல கை காட்டுது. லஞ்சம் கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. விஜய் அண்ணா ஆட்சி நடக்குது, விஜய் மாமா ஆட்சி நடக்குது, விஜய் சித்தப்பா ஆட்சி. விஜய் முதல்வர் மட்டும் அவர் வாயில இருந்து வரல, ஒரு முதல்வர் உங்க முதல்வர் அப்படின்னு சொல்லல. ஏன்னா அவர் வந்து நான் சொல்லிட்டேன் லஞ்சம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க
கொடுங்கன்னு. ஆமா, என்ன மீறி யாராவது கொடுக்கறாங்க, யாராவது வாங்குறாங்கன்னா அது அவங்க பிரச்சனை, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. யாராவது கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் நடவடிக்கை எடுக்கிறேன், அவ்வளவுதான். அவர் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, ரஞ்சத்தை தடுக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் செஞ்சு முடிச்சிட்டார். நான் சொல்லிட்டேன் மக்கள்கிட்ட, யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, உங்களை யாரும் ஒரு 10 பைசா கூட மதிக்கல தெரியுது. சிஎம் சொல்லியும் கீழே இருக்க அமைச்சர்கள் எல்லாம் இந்த மாதிரியான வேலைகளை செய்யறாங்கன்னா அப்ப உங்களுடைய அமைச்சர்களே உங்களை வந்து மதிக்கல. சரி, அவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? 100 கோடி ரூபாய் வேல்யூக்கு இங்க, அதுவும் ஒரு சாதாரண ஏதோ பேர் தெரியாத கோயில் எல்லாம் கிடையாது, பழனி. ஆமா, ஊருக்கே நல்ல ஃபேமஸான இது. ஆமா, அவ்வளவு பெரிய கோயில்ல, அந்த கோயிலுக்கு கீழேயே இருக்கிற லேண்ட்ல இவ்வளவு பெரிய மோசடி நடந்திருக்குது. ஆனா ஊழலை நாங்கள் ஒழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு இடத்துல தான் நடக்குது. ஆனா மதுரையில சு வெங்கடேசன் ஒண்ணு சொல்றாரு, முதலமைச்சருடைய துறையிலேயே ஊழல் நடக்குதுன்னு. அப்புறம் லாயர்லாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. அரசு வழக்கறிஞர் 5 லட்சத்துல இருந்து 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் லஞ்சம் கேக்குறாங்க. யாருன்னா அரசாங்கத்திலே கேக்குறாங்க. அவர் வேற, அரசாங்கம் வேற, புசியானவர்கள் நிறைய. என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அதனால அவரோட தலைமையில் நடக்குதுன்னா இது வெளியே இருந்து கம்ப்ளைண்ட் போல. டிவிகேல இருக்கக்கூடிய பெண்மணியே வந்து இந்த கம்ப்ளைண்ட், ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் வர்றது எல்லாமே அது ஸ்ரீவைகுண்ட இஷ்யூவா இருந்தாலும் டிவிகே சார்ந்த பெண்ணு தான். இந்த வழக்கறிஞர்கள் நியமனத்துல லஞ்சம் வாங்குறதும் டிவிகே சார்ந்தவங்க தான் சொல்றாங்க. உள்ள இருக்கவங்களாலே பொறுத்துக்க முடியல இவங்க பண்ற அட்டகாசத்தெல்லாம். ஆனா வந்து இப்ப நாங்க வந்த உடனே ஊழலை ஒழிச்சு விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த பார்க்கிங் மேட்டர் தான் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டும். நினைச்சேன், பழனி கோயில் பார்க்கிங்க்கு வந்து இப்ப 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள லேண்டு பறி போயிடுச்சு. எப்படியோ மறுபடியும் மீட்கிற முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. இதே பார்க்கிங் வச்சுட்டு 15 கோடி ரூபாய் இங்க ஊட்டியில ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. அந்த விநாயகர் கோயில்ல என்ன முறைகேடு நடந்ததுன்னு அவர் சொல்றாரு. என்னன்னா அந்த கோயிலுக்கு பெருசா கூட்டம் வராதான், ஆனா அங்க வந்து 15 கோடி ரூபாய்க்கு பார்க்கிங் கட்டுறாங்க. பார்க்கிங் கட்டத்துல முறைகேடுன்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஏன் பார்க்கிங் ஏன் கட்டுறீங்க அப்படின்னு ஒரு வித்தியாசமான கேள்வி. பார்க்கிங் இருக்கிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். பார்க்கிங் ஏன் கட்டுற, இங்க ஏன் பார்க்கிங்கோட ஒரு இடம், உடனே இதை வித்துரு அப்படின்ட்டு. ஊட்டி அப்படிங்கிறது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயில ஊட்டிக்கு வரக்கூடிய டூரிஸ்டுங்களை அந்த கோயிலுக்கு வர வச்சா அந்த இடம் ஒரு பெரிய டெவலப் ஆகும். அங்க ஒரு டூரிஸ்ட் பிளேஸா டெவலப் ஆச்சுன்னா அதன் மூலமா அரசுக்கும் கோயிலுக்கும் பல விதங்கள்ல வருமானம் வரும்னு நினைச்சிருக்கலாம். ஏன்னா ஊட்டிக்கு வரக்கூடியவங்க கார்ல தான் வர போறாங்க. அது ஏதோ ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய கோயில் கிடையாது, டூரிஸ்ட் பிளேஸ்ல பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில். 4 ரீல்ஸ போட்டாலே ஆயிரக்கணக்கில் மக்கள் போய் கூடுறாங்க. அப்ப அந்த இடத்துல கார் பார்க்கிங், ஒரு மலை பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயில்ல கார் பார்க்கிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு இடத்துல பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட ஒரு கோயில் இருக்கு. நீங்க கோயிலுக்கு வரலனாலும் பார்க்கிங்காக இங்க வந்தீங்கன்னா சேர சாமியும் பார்த்துட்டு போலாம் அப்படின்னு ஒரு ரீல்ஸ் போட்டு அது ஒரு விளம்பரமாயி வரமாட்டாங்களா? ஆமா, இப்ப கார் பார்க்கிங்கிறது ஒரு மலை பிரதேசத்துல வெளியூர்ல இருந்து வரக்கூடிய மக்கள் எல்லாரும் கார்ல தான் வருவாங்க நிறைய பேர். அப்ப அது ஒரு அடிப்படை தேவைதான். அது வந்து அதெல்லாம் முடியாது. ஒரு கோயில்ல 500 பேர் கூட வராத கோயிலுக்கு நீங்க கார் பார்க்கிங் கட்டுறீங்களா, அது கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு முறைகேடை தடுத்து விட்டோம். அது என்னன்னா லீகலா எல்லா அனுமதியும் பெற்று கட்டப்பட்ட பார்க்கிங்க கேன்சல் பண்ணிட்டு முறைகேட்டை தடுத்து விட்டோம் அப்படின்னாரு. இப்ப இங்க வந்தா பார்க்கிங் லேண்டே காலி, பார்க்கிங்கே தூக்கி உட்காருது. பார்க்கிங்னாலே எனக்கு அலர்ஜிப்பா. அது யார் கடவே கட்டினாலும் சரி, லேண்ட் லெவல்ல தான் சரி, அது இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிதான் வந்து பண்ணியிருக்காங்க. சட்டமன்றத்துல அவர் பேச பார்த்து நான் கூட வந்து பயங்கரமா என்னடா இந்த அளவுக்கு இருக்காங்களே, ₹1 கை வைக்க மாட்டாங்கன்னு நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது நான் டிவிக்கே சார்ந்த நபர் தான், திருச்செந்தூர்ல இவர் போய் மக்களோட மக்களா நின்னு லைன்ல போய் பார்த்தது, முறுக்கு எந்த டேட்ல சுட்டது, விஜய் அண்ணன் சத்தியமா இந்த டேட்ல தான் சுட்டது அப்படின்னு பிரசாதம் வரைக்கும் பாத்தீங்களே. இப்ப அறநிலைத்துறை சார்பா இவ்வளவு பெரிய விஷயம் வந்து நடந்திருக்கு. இதுக்கு அறநிலைத்துறை அமைச்சர் என்ன பொறுப்பேற்றுக்க போறாரு? 100 கோடி மதிப்புள்ள ஒரு நிலம் வந்து 2 கோடி. எனக்கு என்னன்னா திருச்செந்தூர்ல இவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் நிறைய ஊழல் நடக்குது அப்படின்னு ஒருத்தர் வீடியோ போட்டு, அந்த விஐபி இதெல்லாம் வந்து இதுவாயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இப்பயும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இவர் வந்து அர்ச்சகர்களுக்கு ஒரு நியாயம், காவலர்களுக்கு ஒரு நியாயம் பேசுறவர் தானே இந்த அறநிலைத்துறை அமைச்சர். 2 பேரும் லஞ்சம் வாங்கியிருக்காங்க, 2 பேருக்கு ஒரே ஆக்ஷன் எடுக்கணும். ஆனா இவருக்கு சஸ்பெண்ட், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கடிதம், அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி பயங்கரமான நடவடிக்கை எடுக்காங்கன்னா அவங்க கட்சியை சார்ந்தவங்களே அவங்களே சொல்றாரு. அந்த வீடியோ போட்டதே சொல்றாரு, நானே டிவிக்கே சப்போர்ட்டர் தாங்க. ஆனா என்னன்னா ரமேஷ் அவர்கள் திருச்செந்தூருக்கு வந்து போன பிறகு ஊழல் இன்னும் அதிகமா தான் ஆயிருக்கு, குறையில. அதே மாதிரியான எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு அவர்
அவர் சொல்றாரு. சோ இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து லஞ்சம்ன்றது அதிகமாயிட்டு தான் இருக்கு. ஆனா இவங்க வந்து ஒரு பிளெயின் ஸ்டேட்மெண்டா முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர்ல இருந்து நிர்வாகி மாவட்ட மட்டத்துல இருந்து லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம். பத்திரப்பதிவு ஆபீஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சேர் போட்டது யாரு? உட்கார வைப்பாங்க, அண்ணன் சொல்லி உட்கார வச்சு இப்படி ஏமாத்தி விப்பாங்க. இதுக்கு முன்னாடி சேரே போடலன்னு ஊரையே நம்ப வச்சிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, ஏன்னா எல்லாருமே பத்திரப்பதிவு ஆபீஸ் போறது இல்ல. பத்திரப்பதிவு ஆபீஸ்ல சேர் போட்டு பல வருஷம் ஆகுது. ஆமா, அதை வந்து நாங்க தான் போட்டு நம்ப வச்சிட்டு இருக்காங்க. அதே பத்திரப்பதிவு ஆபீஸ்ல தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்கு. பத்திரப்பதிவு ஆபீஸ்ல உங்ககிட்ட யாராவது காசு கேக்குறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன லீகலாக நீங்க ஒரு புரோக்கரை பாத்தீங்கன்னா அந்த புரோக்கர் காசு கேட்பான், அல்லது பத்திரம் எழுதுறவங்க காசு கேட்பாங்க. அது மூலமா தான் ஷேர் போகுமே தவிர சப் ரெஜிஸ்ட்ரார் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது காசு கொடுத்தாதான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. சங்கர் படத்தை பார்த்து கெட்டு போறது. இந்த கமல்ஹாசன் நடிச்சிருப்பாருல்ல, எவ்வளவு இந்த நிலத்தோட வேல்யூ, அதுல ஒரு 10% எனக்கு கொடுத்தாதான் ரெஜிஸ்டர் பண்ணணும். செந்தில் கிட்ட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ண மாட்டேன்னு தூக்கி அடிச்சிருவார்ல. அதை பார்த்து இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா படத்துல வர மாதிரி நேரடியா வந்து வாங்குவாங்க அதிகாரிகள். அப்படிலாம் நடக்காது. நீங்க சொல்ற மாதிரி புரோக்கர்கள் எல்லாருக்கும் சேர்த்துதான் ஒரு பட்ஜெட் போட்டு வச்சிருப்பாங்க. சோ இவங்க என்னன்னா அதிகாரி வாங்கல, புரோக்கர் தான் வாங்குறாங்க. எப்படி அமைச்சர் வாங்கல, அதிகாரி வாங்குறாங்க. அந்த நிலைமை தான் இதெல்லாம். சோ அதோடைய தொடர்ச்சியா தான் பார்த்தோம்னா இப்ப இந்த கோயில் நிலைமை வந்து பறிபோய் இருக்குது. சோ இதை எதிர்த்து வந்து இப்ப இந்த விற்றவர் வாங்கியவர் இவங்க எல்லார் மேலயும் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. சோ இந்த வழக்கு எந்த அளவுக்கு நேர்மையாக நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனா இப்போ வரைக்கும் அரசாங்க தரப்புல இருந்து சொல்லி இருக்கிறது என்னன்னா சப் ரெஜிஸ்ட்ரார் ஒருத்தர் தான், அவர் பத்திரம் வாங்கியிருக்காரு, எழுதியிருக்காரு, வித்திருக்காரு, எல்லா வேலையும் பண்ணிருக்காரு. வேற யாராவது தொடர்புல இருக்கிறாங்கன்னு விசாரணையில் தெரிய வந்தால் பிறகு நடவடிக்கை எடுக்கலாம். அது அமைச்சருக்கு நெருக்கமானவர்களாக இருந்தால் எடுக்கப்படுமா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. பிரஸ் மீட்ல சொல்லிருக்காங்களே, நாங்க யாரும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நான் எனக்கு இருக்க ஒரே டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது விசாரணை அப்படின்னு சொல்றாங்க. இந்த விசாரணைக்கு அப்புறமான அப்டேட் எல்லாம் வெளியே வருமா வராதா? இன்னொன்னு இதே மாதிரியான ஒரு அபகரிப்பு அப்படிங்கிறது கடந்த ஆட்சியில் நடந்திருந்ததுன்னு வச்சுங்களேன், நேரம் எல்லா செயல்பாட்டாளர்களும் வந்திருப்பாங்க, கலர் கலரா வந்திருப்பாங்க. இந்நேரம் சப் ரெஜிஸ்ட்ராரை பணி நீக்கம் செய்யணும் போராட்டம். திமுக கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு அவருக்கும் உதயநிதிக்கும் தொடர்பு, அவருக்கும் சேகர் பாபுல இருந்து இந்த என்னது 2 கோடி போக மீதி 98 கோடி முதலமைச்சருக்கு போச்சு. 2 கோடி ரூபாய் வந்திருக்கு, மீதி 98 கோடி ஊழல். அந்த 98 கோடியில சிஎம் மருமகன் ஃபண்ட் எவ்வளவு போச்சு, சிஎம் மகன் ஃபண்ட் எவ்வளவு போச்சு, பார்ட்டி ஃபண்ட் எவ்வளவு போச்சுன்னு நேரம் லிஸ்ட் போட்டிருப்பாங்க. அப்ப சப் ரெஜிஸ்ட்ரார் அப்படிங்கிற ஒரு அதிகாரியோட நிறுத்திருக்க மாட்டாங்க. ஆனா விஜய் வந்துட்டாருன்னா அவர் பண்ண மாட்டாருப்பா, அமைச்சர் ரமேஷ் அவர் பண்ண மாட்டாரு, புசியானதான் பண்ண மாட்டார், ஆதவர்ஜனா பண்ண மாட்டார், அதிகாரி பண்ணிருப்பாங்க. அந்த ஃபண்ட் வந்து அதிகாரி வாங்கின ஃபண்ட் வந்து சிஎம் ஃபேமிலி வரைக்குமோ அமைச்சர் ஃபேமிலி வரைக்கும் போவாது, அது அங்கேயே நின்றோம். ஆனா இங்க வந்தா மட்டும் அது மேல வரைக்கும். நீங்க தப்பா சொல்றீங்க, இந்த சிஎம்க்கு ஃபேமிலி இல்ல அதனால போல, அப்பா அம்மா அந்த மாதிரி ஏதாவது எடுத்திருக்கலாம். இருந்தாலும் அவர் நம்ப வச்சிருக்காரு, நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு நம்ப வச்சிருக்காரு. இது அதிகாரி முழுக்க முழுக்க அதிகாரி ஒருத்தர், ஒரே ஒருத்தர், அந்த சப் ரெஜிஸ்டர். ஆனா இதுலயே வந்து ரமேஷ கோத்து விட்டாங்கன்னு தெரியல. அறநிலையத்துறை அமைச்சருடைய சொந்தக்காரங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த சொந்தக்காரங்க தான் இந்த 2 பேரா இல்ல சப் ரெஜிஸ்டரா என்னன்னு தெரியலையே. இல்லங்கிறத அவர் மறுத்து இருக்கிறாரு. உண்மை என்ன அப்படிங்கறதெல்லாம் சரி பாப்போம், என்ன எது உண்மையில சொந்தக்காரா இல்லையா அப்படின்றத விசாரணை அடுத்த கட்டத்துக்கு போனால் வெளிவந்தால் நம்ம வந்து இதே மாதிரி இன்னொரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம்.